ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் நம் ஆனந்த இல்லத்தின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு சண்டே எடுத்த விலாக் தாங்க. சும்மா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குருவிங்களை கத்துனது பார்த்தீங்கல்ல, இது வந்து காலையில் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, டெய்லி காலையில் 6 மணி ஆச்சுன்னா இதுதான் வேலை. அதுங்களுக்கு டெய்லி காம்பவுண்டில் வந்து உட்காந்துக்கும். ஒரு நாள் வந்து தூங்கலாம் அப்படின்னா கூட தூங்க முடியாது, வந்து உட்காந்து கிச் 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 கிச்சுன்னு கத்தி கத்தி நம்மளை வந்து எழுப்பி விட்டுரும். நைட்டு வந்து எப்படியும் கொஞ்சம் சாதம் மிச்சம் இருக்கும், இல்லை என்ன டிஃபன் பண்ணுறோமோ அது கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன். அதை வந்து காலையில் போட்டோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடுங்க. இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் வந்து கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் வந்துட்டு ஏர்லியராக எந்திரிச்சாச்சு இல்லையா, சந்தைக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உழவர் சந்தைக்கும் போயிட்டு அந்த வீக்குக்கு தேவையான ஃபுட் ப்ரிப்ரேஷன் என்னென்ன அப்படின்னு சார்ட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். டிண்டு குட்டிக்கிட்ட அந்த நம்ம மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம காம்பு மட்டும் பிச்சு கொடுத்துட்டோம்னா அழகாக வந்து உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நிஜமாகவே இந்த கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படியும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் 10 நாள் 15 நாள் வரைக்கும் வச்சுருக்க போகிறது கிடையாது, அந்த வீக்லேயே காலி பண்ணிட போகிறோம். அந்த 1 வீக்கு வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. ரவுண்டாக இருக்கிறது, அடுக்கு அந்த சம்படம் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிற பாக்ஸ் வந்து கண்டெய்னர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து இன்னுமே நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி மோட்டிவேஷன் டிப் பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன வேலை வந்து பிடிச்சிருக்கு, இந்த வேலை செஞ்சால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை டெய்லி ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன வேலை இருந்தாலும் சரி, வீட்டு வேலை வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறேன். இந்த வீட்டு வேலை, அதாவது இந்த பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறத விட நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அப்படி முடிக்க முடியல, இந்த டைமில் நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலை தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சுருங்க. செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா 1 மணி நேரமாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம செய்கிற வேலை எல்லாமே நமக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விடாமல் உங்களுக்கு பிடிச்ச வேலையை டெய்லி ஒரு 1 hour, ஜஸ்ட் ஒரு 1 hour வந்து கண்டிப்பாக செய்யுங்க. அதே சமயம் ரொம்ப டீமோட்டிவேட் ஆகுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயம் நம்ம பண்ணப்போ நம்ம ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தோம், ஸோ திரும்ப நம்ம அதை பண்ணோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து கிளிக் ஆகும். ஸோ அந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு நிறைய விஷயம் அந்த மாதிரி வந்து தோணும். இந்த யூடியூப்பில் வந்துட்டு சில சமயம் சிலதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி நான் வந்து அதை பார்ப்பேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உடனே வந்து அதனால் திரும்ப திரும்ப நம்ம இதையே கேட்டுகிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை பிடிச்ச புக்கோ இல்லை ஏதாவது ஒரு புக்கில் வந்து ஏதாவது ஒரு லைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதை வந்து மார்க் பண்ணி வச்சு நீங்கள் அடிக்கடி அதை வந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் செல்ஃப் மோட்டிவேட் அப்படி தான் பண்ணிக்குவேன். எப்போவுமே நம்மளை வந்து ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறத விட இந்த மாதிரி நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்க முடியும், அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்க முடியும். ஸோ சோம்பேறித்தனத்தை சில சமயங்களில் கடந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அதை வந்து இந்த மாதிரி நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுனால ஈஸியாக கடந்து வரலாம். ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால ஒரு தப்புமே கிடையாதுங்க. அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கா, அது மட்டும்தான் முக்கியம். இந்த வந்து நான் எத்தனை தடவை இதை நான் கேட்டுட்டேன், நான் மோட்டிவேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காம, இதை நான் எத்தனை தடவை கேட்டாலும் நான் மோட்டிவேட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கேளுங்க, புக்கு படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. நம் ஆனந்தம் இல்லம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே ஃபுல் டே வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இது தாங்க வேலை. சண்டே ஃபுல் டே வந்துட்டு சமைக்கிறது, சாப்பிட்றது, அடுத்த 1 வீக்குக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் செஞ்சு வைக்கிறது, யூனிஃபார்ம், ஷர்ட்ஸ் எல்லாமே அயன் பண்ணி வைக்கிறது, இந்த வேலை தான். ப்ளஸ் வந்து நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முட்டெல்லாம் வந்து முடிஞ்சிருந்தது, பூவெல்லாம் பூத்து. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதுங்களுக்கும் கொஞ்சம் க்ரூமிங் பண்ணி விட்டு அதுங்க வளர்கிறதுக்கும் கொஞ்சம் வழி விட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு புக்ஸ் வீடியோ போட்டிருந்ததுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.